إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله فقد فاز المتقون அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக அல்லாஹ்வின் தூய்மையான உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். நாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அவனை முழுமையாக நம்பிக்கை ஈமான் கொள்ள வேண்டும், நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் நம்முடைய எண்ணங்களையும் அவனுக்கே தூய்மையானதாக கலப்பற்றதாக ஆக்கி வைக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் ஈமான் தக்வா இஹ்லாஸ் இருக்குமோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மார்க்க கட்டளையின்படியும் தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின்படியும் செயல்படுவதை இலகுவாக்கி வைக்கின்றான். யாருடைய உள்ளத்திலே ஈமான் தக்வா இஹ்லாஸ் இல்லையோ அவர்களுக்கு அல்லாஹுடைய கட்டளைகளை பேணுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வாழ்க்கை முறையை அந்த ஒழுக்கங்களை பேணி நடப்பது முடியாது, அவருக்கு சிரமமாக இருக்கும். இத்தகைய மக்கள் மறுமையை மறந்து விடுவார்கள். மறு உலக வாழ்க்கையை பற்றி உண்டான நினைவு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்காது. இவர்களுடைய உள்ளத்தில் உலகத்தை பற்றி உண்டான நினைவுதான் மிகைத்திருக்கும். யாருடைய உள்ளத்தில் மறுமையின் நினைவில்லாமல் உலகத்தை பற்றி உண்டான கவலை நினைவு அதனுடைய முக்கியத்துவம் மட்டும் குடிகொண்டிருக்குமோ இவர்களுடைய முடிவு நாளை மறுமை நாளையில் மிக பயங்கரமானது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களிலே இதை நமக்கு எச்சரிக்கை செய்து சொல்கின்றான். மறுமையை யார் மறந்தார்களோ, மறுமைக்குண்டான நல்ல காரியங்களை இந்த உலகத்திலே யார் செய்து கொள்ளவில்லையோ இத்தகையவர்கள் நாளை மறுமையிலே தங்கக்கூடிய இடம், இவர்களுக்காக மறுமையிலே முடிவு செய்யப்பட்ட இடம் நரகத்தில் இருக்கிறது என்பதாக. ஆகவே அல்லாஹுவின் அடியார்களே, அதிகம் அதிகம் நாம் அல்லாஹுவை பயந்து கொள்வோமாக. நம்முடைய ஈமானை இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல காரியங்களை நாம் செய்வோமாக. நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் நம்முடைய எண்ணங்களையும் அல்லாஹுவிற்கு மட்டும் கலப்பற்றதாக தூய்மையானதாக ஆக்கி நாம் அல்லாஹுவை வணங்குவோமாக. அல்லாஹுவின் அடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு அற்ப கால அவகாசத்திலே நம்மிலே பலர் பல விஷயங்களை குறிக்கோளாக நோக்கமாக கொண்டு வாழுகின்றார்கள். நாம் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், யார் இவர்களிலே வெற்றியாளர்கள்? அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபஇன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகள் பல வகையாக இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒன்றை குறிக்கோளாக நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றார். இதிலே யார் வெற்றியாளர்? எந்த நோக்கத்தை தன்னுடைய நோக்கமாக ஆக்கி கொண்டவர் வெற்றியாளர்? அல்லாஹ்விடத்திலே வெற்றியை அடைவதற்கு நாம் எதை நோக்கமாக ஆக்க வேண்டும்? இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைந்தவர்களாக வாழ்வதற்கு, இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரியும் போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இவர்கள் வெற்றியாளர்கள், இவர்களை நல்லோருடைய கூட்டத்திலே சேருங்கள், இவர்களை என்னுடைய பட்டாளத்திலே, என்னுடைய இராணுவத்திலே, என்னுடைய நண்பர்களுடைய கூட்டத்திலே, எனக்கு விருப்பமானவர்களுடைய கூட்டத்திலே சேருங்கள் என்ற அறிவிப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் வாழ்க்கையில் எதை குறிக்கோளாக ஆக்க வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, அதற்கு நமக்கு அல் குர்ஆன் வழிகாட்டுகின்றது. அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான். சூரா ஆல இம்ரான் 162வது வசனம், 163வது வசனம். அல்லாஹ் கேட்கின்றான், கேள்வியாக
أفمن اتبع رضوان الله كمن باء بسخط من الله ومأواه جهنم وبئس المصير هم درجات عند الله والله بصير بما يعملون. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை, அல்லாஹ்வுடைய திருப்தியை யார் தேடுகின்றார்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் ஒவ்வொரு அசைவிலும் அமைதியிலும் என்னை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும், எனவே நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய செயல்களை செய்ய வேண்டும், என்னிடத்திலிருந்து அல்லாஹ் விரும்பாத ஒரு செயல் நிகழ்ந்து விடக்கூடாது, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு செயல் நிகழ்ந்து விடக்கூடாது. எந்த செயல்களை அல்லாஹ் வெறுக்கிறானோ, சபிக்கிறானோ, கோபிக்கிறானோ அத்தகைய தீய காரியங்கள், அத்தகைய தீய பண்புகள், அத்தகைய கெட்ட பழக்கங்கள், அத்தகைய செயல்பாடுகள் என்னிடத்திலே வந்துவிடக் கூடாது. என்னை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். நான் அல்லாஹ்விற்காக வாழ்கிறேன். என்னுடைய வணக்க வழிபாடுகள், நான் அறுத்து பலியிடக்கூடிய பலி பிராணிகள், குர்பானிகள், என்னுடைய ஏனைய வணக்க வழிபாடுகள், நான் சாவது மரணிப்பது, இந்த உலகத்தில் நான் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும், என்னுடைய ஒவ்வொரு அசைவும் அமைதியும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக. அல்லாஹ் 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 எனக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு வேண்டும், அல்லாஹ் என்னை கொண்டு திருப்தி அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி எனக்கு வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடி அலைகின்றார்களே, இப்படிப்பட்ட வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் பாருங்கள். அஃபமனித்தபஅ ரிضوانல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுபவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பின்பற்றுபவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு பின்னால் செல்பவர்கள், எங்கு சென்றாலும் அங்கே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அவர்கள் பேசினால், அவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்தால், அவர்கள் திருமண உறவுகள் மேற்கொண்டால், அவர்கள் தொழுதால், நோன்பு வைத்தால், ஜகாத்து கொடுத்தால், ஹஜ் செய்தால், எந்த வணக்க வழிபாடுகளை செய்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அங்கே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் அங்கே கணக்கில் எடுக்கப்படுகிறதா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் நாடப்படுகிறதா? وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எந்த நன்மையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அவனுடைய வெகுமதியை எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் நாடி, அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி, அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை நாடி நீங்கள் எந்த நன்மையை செய்கிறீர்களோ, யார் இப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நன்மைகளை செய்கிறார்களோ, வலசௌஃப யர்லாஹ், அவர்களைத்தான் அல்லாஹ்வும் பொருந்தி கொள்வான், அவர்களை கொண்டுதான் அல்லாஹ்வும் மகிழ்ச்சி அடைவான். அஃபமனித்தபஅ ரிضوانல்லாஹ், இவர்கள் யார்? குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். யார் தனது தொழுகைகளை, தன்னுடைய பலிகளை, தன்னுடைய குர்பானிகளை, தன்னுடைய வணக்க வழிபாடுகளை, தன்னுடைய வாழ்வை, சாவை அல்லாஹ்விற்கு மட்டும் என்று ஆக்கிக் கொண்டார்களோ, அல்லாஹுவை மட்டுமே நோக்கமாக வைத்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே தனது வாழ்க்கையின் லட்சியமாக வைத்து வாழ்ந்தார்களோ, இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். குல் இன்ன ஸலாத், இவர்கள் மக்களுக்கு சொல்லுவார்கள், மக்கள் நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், வெளிப்படுத்துங்கள், இதை அறிவியுங்கள் மக்களுக்கு, எப்படி வாழ வேண்டும். தொழுகை, என்னுடைய பலி பிராணிகள், என்னுடைய வணக்க வழிபாடுகள், நான் வாழ்வது சாவது அகிலங்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு மட்டும்தான். இவற்றில் நான் அல்லாஹ்விற்கு யாரையும் பங்காளியாக, ஒரு கூட்டாளியாக நான் ஆக்க மாட்டேன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இதில் யாருமே கூட்டாளி கிடையாது, பங்காளி கிடையாது. வபிதாலிக உமிர்து, இப்படித்தான் எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. வஅன அவ்வலுல் முஸ்லிமீன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லிம்களில் நான் முதலாவது முஸ்லிமாக இருக்கின்றேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அன்பிற்குரியவர்களே, அத்தகைய நல்ல மக்களைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை குறிக்கோளாக வைத்து அஃபமனித்தபஅ ரிضوانல்லாஹ். இன்று நம்மிலே பலர்
நம்முடைய சமுதாயத்திலே பலர் இந்த நோக்கத்தை மறந்தவர்களாக வாழ்வதை பார்க்கிறோம். அவர்களுடைய திருமண நிகழ்ச்சி என்று சொன்னால் அங்கே பெற்றோருடைய விருப்பம் தேடப்படும். அங்கே கட்டிக்கொள்ளக்கூடிய மனைவியின் விருப்பமோ அல்லது கணவனின் விருப்பமோ தேடப்படும். அங்கே ஊர்வாசிகளுடைய விருப்பங்கள் தேடப்படும். அங்கே ஜமாத்தார்களுடைய விருப்பங்கள் அங்கே தேடப்படும். அங்கே எல்லாரையும் மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று அங்கே குறிக்கோள் இருக்கும். ஆனால் அங்கே மக்கள் மறக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதை. முஸ்லிமுடைய இன்றைய காலகட்டத்தில் அவர்களுடைய கலாச்சாரத்தை பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை அழகை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதை முன்வைத்து செல்கின்றார்கள்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முன்வைத்து செல்கின்றார்களா? அவர்களுடைய வியாபாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வட்டியுடனே அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம், ஏமாற்றுதலுடனே அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம், பொய்யுடனே அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம், வாக்குக்கு மோசடி செய்து அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம், நிறுவையில் குறைவு செய்து அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்களை முறித்து அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள், இன்னும் எத்தனை காரியங்களை நாம் பார்க்கிறோம். இங்கே யாருடைய பொருத்தம் நாடப்படுகிறது? தன்னுடைய உலக வாழ்க்கையின் அற்ப ஆதாயங்களை, அற்ப லாபங்களை, அற்ப காசுகளை இவர்கள் நாடுகின்றார்களா அல்லது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடுகின்றார்களா? சொல்ல முடியுமா? வியாபாரத்திலே பொய் பேசுபவர், கொடுத்த வாக்குகளுக்கு மாறு செய்பவர், மக்களிடத்திலிருந்து பெறப்பட்ட அமானித பொருட்களை பொறுப்புகளுக்கு மோசடி செய்பவர், மக்களுடைய சொத்துகளிலே உரிமையின்றி அத்துமீறி செயல்படக்கூடியவர்கள், பிறருடைய செல்வங்களை அநியாயமான முறையிலே சாப்பிடக்கூடியவர்கள், ஏழை எளியவர்களின் மீது அநியாயம் செய்யக்கூடியவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வாழுகிறோம் என்று சொல்ல முடியுமா? இவர்கள் நாங்கள் அல்லாஹ்விற்காக வாழுகிறோம் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தூதரின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு இந்த காசின் ஆசை பேயாக மோகமாக பிடித்து விட்டதோ, காசையே குறிக்கோளாக கொண்டு வாழ்கின்றார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்பதெல்லாம் அவர்களுக்கு ஒரு விஷயம் அல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பதெல்லாம் அவர்களுக்கு ஒரு விஷயம் அல்ல, மார்க்கம் என்பதெல்லாம் அவர்களுக்கு ஒரு லட்சியம் அல்ல. இப்படி பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு காலை மாலை இரவு பகல் இப்படி தனது வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துர்பாக்கியசாலிகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஇஸ அப்துத் தீனார், தஇஸ அப்துத் திர்ஹம். காசின் அடிமை, திர்ஹமின் அடிமைகள், தீனாரின் அடிமைகள், பணத்தின் அடிமைகள் நாசமாகட்டும். யார் சபிக்கிறார்கள்? தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று பார்க்கிறோம் பலர் தொழுகைகளை பாழ்படுத்துகின்றார்கள், நோன்பை பாழ்படுத்துகின்றார்கள், அல்லாஹ்வுடைய எத்தனையோ கட்டளைகளை பாழ்படுத்துகின்றார்கள், எத்தனையோ ஹராம்களை, தடை செய்யப்பட்ட காரியங்களை எந்த விதமான அச்ச உணர்வும் இல்லாமல், தான் ஒரு இஸ்லாமியன் என்ற உணர்வு இல்லாமல், ஒரு கூச்சம் இல்லாமல், நான் ஒரு முஸ்லிம் ஆயிற்றே இப்படி நடந்து கொள்ளலாமா என்ற உணர்வே இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, இஸ்லாமிய ஒழுக்கங்களை மீறுகின்றார்களே, இவர்களுடைய நோக்கம் என்ன? இவர்கள் யாருக்கு அடிமை? இவர்களை அல்லாஹ் தனது அடிமைகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துத் தீனார், இவர்கள் யார்? அப்துல்லாஹ் அல்ல, இவர்களது பெயர் அப்துல்லாவாக இருக்கலாம், இவர்களது பெயர் அப்துல் காதிர், அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அப்துல் ஜப்பார், அப்துல் கஹாராக இருக்கலாம். ஆனால் இவர்கள் எங்களுடைய மொழியிலே, யாருடைய மொழியிலே? அல்லாஹ்வுடைய மொழியிலே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழியிலே இவர்கள் அப்துத் தீனார், அப்துர் ரூபியா, அப்துர் ரூபியா, இவர்கள் நோட்டுகளுடைய, காசுகளுடைய அடிமைகள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக பல இடங்களில் இதை எச்சரிக்கையும் செய்கின்றான். யாருடைய நோக்கம் உலகமாக ஆகிவிட்டதோ, ஃபஅரித் அம்மன் தவல்லா அன் ذிக்ரினா, ஃபஅரித் அம்மன் தவல்லா அன் ذிக்ரினா வலம் யுரித் இல்லல் ஹயாத்தத் துன்யா ذلك مبلغهم من العلم إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் உபதேசம் செய்வதை புறக்கணித்து விடுங்கள், நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். நான் சொல்லக்கூடிய இத்தகையவர்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். யார் அவர்கள்? அம்மன் தவல்லா அன் ذிக்ரினா, என்னுடைய நினைவு இல்லாமல், என்னை நினைக்காமல் வாழுகிறார்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் வாழுகிறார்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் வாழுகிறார்கள் அல்லவா, அவர்களை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். ஏன்?
அவர்களுக்கு என்ன? வலம் யுரித் இல்லல் ஹயாத்தத் துன்யா, அவர்களுக்கு நோக்கம் என்ன? துன்யாவை சம்பாதிக்க வேண்டும், மிகப்பெரிய பணக்காரனாக ஆக வேண்டும், காசு வர வேண்டும், பதவி வர வேண்டும், தனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை அமைய வேண்டும். வலம் யுரித் இல்லல் ஹயாத்தத் துன்யா, துன்யா துன்யா இந்த உலகம்தான் அவர்களுடைய நோக்கம். இந்த உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், இதிலே நாம் செல்வங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களுக்கென்று நிலங்களை அதிகப்படுத்த வேண்டும், பொருளாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும், மாட மாளிகைகளை கட்டிக்கொள்ள வேண்டும். இவர்களை விட்டு நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், இவர்களை நீங்கள் லட்சியம் செய்யாதீர்கள். உங்களுடைய உபதேசம் இவர்களுக்கு பலனளிக்காது. அல்லாஹ் அக்பர். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான்? யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நினைவு இல்லையோ, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ் என்ற அந்த ரப்புல் ஆலமீனுடைய ஆசை, அவனுடைய முஹப்பத், அவனுடைய பயம், அவனை அடைய வேண்டும், அவனது அன்பை அடைய வேண்டும் என்ற ஆசை இல்லையோ, அதற்கு என்ன காரணம்? அந்த ஆசை உள்ளத்திலிருந்து வெளியானதுக்கு காரணம் என்ன? உள்ளத்திலே துன்யா வந்து விட்டது. இந்த உள்ளத்திலே ஒன்று அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கும் அல்லது துன்யாவுடைய அன்பு இருக்கும், ரெண்டும் ஒன்று சேராது. இந்த உள்ளத்திலே மறுமையுடைய ஆசை இருக்கும், மறுமையுடைய தேடல் இருக்கும், அல்லது துன்யாவுடைய தேடல் இருக்கும், இரண்டும் ஒன்று சேராது. நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் இந்த துன்யாவையும் இந்த ஆகிரத்தையும் குறிப்பிடும் பொழுது இரண்டு சக்காலத்திகளை போல கத்தர்ரத்தைன் என்று சொல்லுகின்றார்கள். இருவரையும் ஒரு இடத்திலே வைக்க முடியாது. கத்தர்ரத்தைன், இந்த துன்யா ஆகிரத், யார் துன்யாவை தேடினார்களோ அவர்கள் ஆகிரத்தை அடைய முடியாது, யார் ஆகிரத்தை தேடுகின்றார்களோ அவர்கள் இந்த துன்யாவை புறக்கணித்தாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார், நபி கைருல் பஷர், அவர்களை விட மிக தெளிவான முறையில், மிக அழகிய முறையில், அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையிலே யாராவது உபதேசம் செய்ய முடியுமா? யாராவது நசீஹத் செய்ய முடியுமா? நம்மில் அல்லாஹ்வை அதிகமாக பயந்தவர்கள், தான் சொல்லியது போன்று முழுமையாக 100க்கு 100 செயல்பட்டவர்கள், யாருடைய சொல்லும் செயலும் இறையச்சமாக இருந்ததோ அந்த தூதர், அத்தகைய தூதர் உபதேசம் செய்தால் கூட, அவர் நசீஹத் செய்தால் கூட பலனளிக்காத கேடுகட்ட பாவிகள் இந்த மக்களிலே இருப்பார்கள் என்றால், அவர்களுடைய அறிவுரை கூட பலனளிக்காத அளவிற்கு இறுகிய உள்ளம் உள்ளவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் யார்? யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நினைவு இல்லையோ, யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற நோக்கம் இல்லையோ, யாருடைய உள்ளத்தில் துன்யா மட்டுமே குடிகொண்டுள்ளதோ அவர்களுக்கு நபியே நீங்கள் உபதேசம் செய்தாலும் அது பலனளிக்காது. ஃபஅரித் அம்மன் தவல்லா, எனவே நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள், எனவே நீங்கள் அவர்களை விட்டு வெளியேறி விடுங்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், அஃபமனித்தபஅ ரிضوانல்லாஹ், யாருடைய பொருத்தம்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, ரப்புடைய பொருத்தத்திற்காக வாழுபவர்கள். அல்லாஹ் கேட்கிறான், கமன் பாஅ பிஸஹத்தில்லாஹ், இத்தகையவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு, வெறுப்பிற்கு, சாபத்திற்கு ஆளானவர்களுக்கு சமமாவார்களா? இருவர்கள் எப்படி சமமாவார்கள்? ஒருவர் அல்லாஹ்வுடைய அன்பிற்குரியவர்கள், மற்றொருவர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள். அஃபமனித்தபஅ ரிضوانல்லாஹ் கமன் பாஅ பிஸஹத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பிற்கு உரியவர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவரை போன்று ஆக மாட்டார். யார் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டார்களோ அவர்கள் எங்கே செல்லுவார்கள்? வமஅவாஹு ஜஹன்னம், அவர்கள் தங்கக்கூடிய இடம் ஜஹன்னம் என்ற நரகம்தான். வபிஸல் மஸீர், அது மிக கெட்ட இடம். மனிதர்கள் சென்று தங்கக்கூடிய இடங்களில் அது மிக மோசமான இடம். ஹும் தரஜாத்துன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இப்படித்தான் மக்கள் பல தரங்களிலே இருக்கிறார்கள். ஒருவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்குரியவராக ஆக்கி இருக்கிறான் அவர்களுடைய அமல்களால், அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்களின் காரணமாக, அவர்கள் எதை குறிக்கோளாக கொண்டார்களோ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அவர்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ் பாழ்படுத்த மாட்டான். நீங்கள் பார்க்கலாம், குர்ஆனிலே சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் வர்ணிக்கின்றானோ, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்று அவர்கள் அடையக்கூடிய இன்பங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஜஸாஅம் பிமா குன்தும் தஅமலூன், ஜஸாஅம் பிமா குன்தும் தஅமலூன், ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நன்மைகளுக்கு கூலியாக நாம் கொடுத்தோம், அவர்கள் செய்த நன்மைகளுக்கு கூலியாக நாம் கொடுத்தோம். அவர்கள் செய்தார்கள், எனவே அதை அனுபவிக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா அல்-ஹாக்கா, குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லஃப்தும், குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் குடியுங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக.
எங்கே சொல்லப்படும்? சொர்க்கத்திலே சொல்லப்படும். யாருக்கு? فَأَمَّا مَنْ أُعْطِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية. அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய செயல் ஏடுகள், அவர்கள் எழுதப்பட்ட அமல்களுடைய அந்த ஏடுகள் வலது கரத்திலே கொடுக்கப்பட்டதோ அவர் என்ன சொல்வார் தெரியுமா? அவர் மக்களை அழைத்து சொல்லுவார், வாருங்கள் என்னுடைய புத்தகத்தை படித்து பாருங்கள், சொர்க்கவாசி என்று எனக்கு சொல்லப்பட்டு விட்டது, நான் சொர்க்கத்திற்குரியவன், எனக்கு சொர்க்கத்திலே இந்த இடம் என்று எனக்கு வாக்களிக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான் பாருங்கள் என்று அவர் சந்தோஷமாக அழைத்து சொல்லுவார். அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகின்றான், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَنْقَلِبُ إِلَى أَهْلِهِ مَسْرُورًا. தனது குடும்பத்தார்களிடத்திலே ஓடி வருவான் சந்தோஷமாக என்று. ஏன் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், இத்தகையவர்கள் நாளை மறுமையின் அச்சத்திலிருந்து, அந்த மறுமையின் துன்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்களே. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னி தனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த நாளை, நான் விசாரிக்கப்படக்கூடிய இந்த மறுமை நாளை நிச்சயமாக நான் சந்திப்பேன், இந்த கட்டம் எனக்கு வரும் என்பதை நான் நம்பி இருந்தேன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா குன்னா ஃபி அஹ்லினா மின் கபில் முஷ்ஃபிகீன் ஃபமன்னல்லாஹு அலைனா வவகானா அஸாபஸ் ஸமூம். சொர்க்கவாசிகள் நாளை மறுமையிலே அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸுல் அக்பர் வததலக்காஹுமுல் மலாயிகா ஹாதா யௌமுக்கும் அல்லதி குன்தும் துஅதுன். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இந்த பயங்கரமான நடுக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة للذين أحسنوا الحسنى وزيادة ولا يرهق وجوههم قتر ولا ذلة أولئك أصحاب الجنة وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة ووجوه يومئذ عليها غبرة ترهقها قترة أولئك هم الكفرة الفجرة. அல்லாஹ் பிரித்து சொல்லுகிறான், நாளை மறுமையிலே அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை, அந்த திருப்தியை, அந்த பயமற்ற நிலையை அவர்கள் ஏன் அடைகிறார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த மறுமையை பயந்து வாழ்ந்தார்கள். இன்னா குன்னா மின் கபில் ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகீன், எங்களது குடும்பத்தார்களுடனே நாங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தோம், சொர்க்கத்தை நினைத்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம், நரகத்தை நினைத்து நாங்கள் அழுது கொண்டிருந்தோம். அல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு இப்போது மறுமையிலே கிருபை செய்து விட்டான். வவகானா அஸாபஸ் ஸமூம், பயங்கரமான இந்த விஷ நெருப்புகளை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான். وما كنا لنهتدي لولا ان هدانا الله. சொல்லுவார்கள், அல்லாஹ் எங்களுக்கு நல்லதின் பக்கம் வழிகாட்டி இருக்கவில்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது என்று அல்லாஹ்வை புகழ்வார்கள். அன்பிற்குரியவர்களே, எத்தகைய வாழ்க்கை பாருங்கள். யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடினார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதைத்தான் சொல்லுகின்றான், நீங்கள் செய்துவிட்டு வந்த நன்மையின் காரணமாக பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, இந்த உலகத்திலே யாருக்காக எதற்காக நீங்கள் வாழ்ந்தீர்களோ, எதை செய்தீர்களோ அதற்கு பகரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரித்து விடுகின்றான். யார் அல்லாஹ்வுடைய நோக்கத்தை பொருத்தமாக வைத்து, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமாக வைத்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய அன்பை நோக்கமாக வைத்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தகுதிகள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உயர்வுகளை இந்த உலகத்திலே யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகின்றார்கள், இன்னி அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر فإن شئتم فاقرؤوا فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون. அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நாளை மறுமையில் என்னுடைய சாலிஹான நல்ல அடிமைகளுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்துகளை,
அந்த பாக்கியங்களை, அருட்கொடைகளை யாருமே அறிந்திருக்க மாட்டார்கள். எந்த கண்ணும் பார்த்திருக்காது, எந்த காதும் அதை பற்றி கேட்டிருக்காது, எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அதை பற்றி உண்டான கற்பனை கூட வந்திருக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த ஹதீஸை, இந்த வார்த்தையை கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இதனுடைய உண்மையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். சூரா அஸ்-சஜ்தா அல்லாஹ் சொல்கின்றான், நாளை மறுமையில் கண் குளிர்ச்சி தரக்கூடிய நிஅமத்துகளை என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் மறைத்து வைத்திருக்கிறேன் அல்லவா, அதை இந்த உலகத்திலே யாரும் அறிந்து கொள்ள முடியாது. எந்த ஆன்மாவும் அதை பற்றி உண்டான இல்மை வைத்திருக்கவில்லை. ஏன்? ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். இத்தகைய அருட்கொடை எதற்காக? அவர்கள் செய்த நன்மைகளுக்காக, அவர்களுடைய பொருத்தத்திற்காக வேண்டி, அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதற்குரிய கூலியாக நாம் இதை கொடுக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொருத்தத்தை யாருக்கு தருகிறான்? قل أنبئكم بخير من ذلكم للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتهم الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. இந்த வசனத்திற்கு முன்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக செல்வங்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதன் நேசிக்கக்கூடிய பெண்கள், அவனுடைய பிள்ளைகள், தங்கம் வெள்ளியின் குவியல்கள், அவனுடைய வாகனங்கள், விவசாயங்கள், நிலங்கள், இவற்றையெல்லாம் கூறிவிட்டு இவற்றை விட சிறந்த ஒன்று இருக்கிறது, இவற்றை விட சிறப்பான ஒன்று இருக்கிறது. யாருக்காக வேண்டி? யார் அல்லாஹ்வை பயந்து கொண்டார்களோ. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் விரும்பக்கூடியதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிறந்தது எது என்று சொல்வதற்கு முன்பதாக அந்த சிறந்தது யாருக்கு கிடைக்கும் என்பதை சொல்லுகிறார். முதலாவதாக லில்லதீன தக்கவ், யார் அல்லாஹ்வை பயந்து கொண்டார்களோ, தக்வாவுடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அவர்களது இறைவனிடத்திலே பல சொர்க்கங்கள், ஜன்னாத், பல சொர்க்கங்கள் கிடைக்கும். முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஒரு மூமின் சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ, யார் அல்லாஹ்வை பயந்து வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 2 சொர்க்கங்களை கொடுப்பான். ஒரு சொர்க்கத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? ஒரு சொர்க்கத்தினுடைய அளவு அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய அளவு. சுப்ஹானல்லாஹ், ஒரு மரத்தினுடைய அளவு. வேகமாக செல்லக்கூடிய குதிரையில் அமர்ந்து ஒருவன் 100 ஆண்டுகள் அந்த மரத்தின் நிழலில் பயணித்தால் கூட, அந்த மரத்தை சுற்றி வர நினைத்தால் கூட 100 ஆண்டுகள் முடிந்துவிடும். அந்த மரத்தின் அந்த சுற்றளவை அவன் சுத்தி இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட இன்பம் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், பல சொர்க்கங்களை கொடுப்போம், அதிலே நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களுக்கு அங்கே சுத்தமான மனைவிகள் கிடைப்பார்கள், குணத்தால் சுத்தமானவர்கள், ஒழுக்கத்தால் சுத்தமானவர்கள், உடலால் சுத்தமானவர்கள். அது மட்டுமா, வரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவர்களுக்கு அங்கே கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகளை ஒன்று சேர்ப்பான். சொர்க்கத்திலே அவர்கள் தங்களுடைய இன்பங்களிலே மூழ்கி இருக்கும் பொழுது அவர்களை அழைப்பான், என்னுடைய அடியார்களே நீங்கள் வாருங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகின்றார்கள். அப்பொழுது சொர்க்கவாசிகள் ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்பான், ஹல் ரதீதும், ஹல் ரதீதும், உங்களுக்கு திருப்தியா, நீங்கள் சந்தோஷம் அடைந்து விட்டீர்களா? அப்பொழுது சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், யா ரப்பனா அலம் துபய்யிது வுஜூஹனா, எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா? இந்த நரக நெருப்பிலிருந்து நீ எங்களை பாதுகாக்கவில்லையா? இந்த இன்பத்தின் வீட்டிலே நீ எங்களை தங்க வைக்கவில்லையா? கைஃபலா நர்தா, நாங்கள் எப்படி மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும்? அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவான், இதைவிட மகிழ்ச்சியான ஒன்றை நான் உங்களுக்காக மறைத்து வைத்திருக்கிறேன். அது என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்டவுடனே சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், அல்லாஹ்வே, இதைவிட சிறந்த ஒன்று, மகிழ்ச்சியான ஒன்று இருக்குமா? என்ன யா ரப்பல் ஆலமீன் என்று கேட்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், அல்யௌம அஹ்லல்து அலைக்கும் ரிதாயி, அல்யௌம அஹ்லல்து அலைக்கும் ரிதாயி ஃபலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா.
இன்றைய தினத்தில் என்னுடைய மகிழ்ச்சியை, என்னுடைய திருப்தியை, என்னுடைய சந்தோஷத்தை உங்களை கொண்டு நான் திருப்தி அடைந்தேன் என்பதை உங்கள் மீது நான் இறக்கிவிட்டேன். உங்களை கொண்டு முழுமையாக நான் திருப்தி கொண்டேன். என்னுடைய முழு பொருத்தத்தையும் மகிழ்ச்சியும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன். அல்யௌம அஹ்லல்து அலைக்கும் ரிதாயி. இனி நான் உங்களை கொண்டு அதிருப்தி அடைய மாட்டேன், உங்கள் மீது கோபப்பட மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு முன்பதாக, அல்லாஹுடைய ரிதா அந்த மகத்துவத்திற்கு முன்பதாக சொர்க்கவாசிகளுடைய மத்த இன்பங்கள் எல்லாம் சிறியதாக ஆகிவிடும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், வர்துவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் மிகப்பெரியது என்பதாக. சொர்க்க நியமத்துகள் மிகப்பெரியது. அந்த சொர்க்க இன்பங்களிலேயே மிகப்பெரிய இன்பம் என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். இந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை யாருக்கு அல்லாஹ் கொடுப்பான்? யாருக்கு அல்லாஹ் கொடுப்பான்? யார் அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாழ்க்கையின் நோக்கமாக, லட்சியமாக வைத்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் யார் தெரியுமா? அவர்களுடைய முன் உதாரணங்களை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு எழுத்தாகவோ கருத்தாகவோ மட்டும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை. இதன்படி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த மக்களை நமக்கு முன் உதாரணமாக ஆக்கி அல்லாஹ் காட்டுகின்றான். இன்று சொல்கிறார்கள் அல்லவா, பல பேரிடத்திலே மார்க்கத்தை பற்றி நீங்கள் பேசினால், இதெல்லாம் நமக்கு சாத்தியமா, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? 5 வக்து தொழுக, வருஷமாயிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஜகாத்து கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது, இன்னும் நிறைய அமல்கள், காலையில மாலையில இரவுல பகல்ல ஒரு முஸ்லிம் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கங்கள், அமல்களை பற்றி சொல்லப்பட்டால் சிலருடைய உள்ளங்கள், யாருடைய உள்ளத்திலே நயவஞ்சகமோ அல்லது ஈமானிய பலவீனமோ அல்லது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் தூய்மையோ குடிகொள்ளவில்லையோ இவர்கள் சடைவடைகிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பற்றி இவர்களுக்கு அச்சுறுத்தும் பொழுது, இவர்களுக்கு நினைவூட்டப்படும் பொழுது இவர்கள் முகம் சுளிக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் இதெல்லாம் இந்த காலத்துல சாத்தியமா, இதெல்லாம் நம்மளால முடியுமா, நம்மெல்லாம் சாதாரண மக்களாச்சே என்பதாக சொல்லுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆம், நாம் சாதாரண மக்கள் தான். ஆனால் எப்பொழுது உறுதி கொள்ளுகின்றோமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு லேசாக்குகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன் அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வஅன்னஹும் இலைஹி ராஜிஊன். ஆம், மார்க்கத்தை பேணுவது சிரமமானதுதான். ஆம், மார்க்கத்தை பேணுவது பெரிதாகத்தான் தோன்றும். யாரை தவிர, யாருக்கு தவிர, யாருக்கு அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற பயம் இருக்குமோ, யாருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே திரும்ப வேண்டும் என்ற கொள்கை உறுதி இருக்குமோ அவர்களுக்கு தவிர. என்ன சொல்கிறான்? யாருடைய உள்ளத்தில் ஈமான் பலவீனமாக இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது அன்பு ஆழமாக பதியவில்லையோ, யாருடைய சிந்தனை மறுமையை கொண்டு இன்னும் வார்த்தெடுக்கப்படவில்லையோ அவர்களுக்கு இந்த மார்க்கம் கடுமையாக, அவர்களுக்கு இந்த மார்க்கம் பெரிதாக சொல்லலாம். யாருக்கு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அந்த நிரந்தர சொர்க்கத்திலே அல்லாஹ்விடத்திலே தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையினுடைய சிரமங்களோ, இந்த உலக வாழ்க்கையினுடைய துன்பங்களோ எதுவும் அவர்களை ஒன்றும் சாதித்து விடாது, அவர்களை ஒன்றும் மாற்றி விடாது, மயக்கி விடாது. எப்படிப்பட்ட உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறான். தரபல்லாஹு லில்லதீன ஆமனு இம்ரஅத்தைன். 2 பெண்களை அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். ஈமானிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வாழ்ந்து அதற்காக உயிரை கொடுத்தவர்கள். ஃபிரௌனுடைய மனைவி எப்படிப்பட்ட கொடுமைகளை சந்தித்தார்கள். பெரிய கல்லை தூக்கி அவர்களின் மீது போட்டு கொல்லும்படி அந்த ஃபிரௌன் தன்னுடைய கூட்டத்திற்கு கட்டளையிட்ட பொழுது அதற்கு முன்பு எத்தனை வகையான வேதனைகள் அவர்கள் மீது பொழியப்பட்டன. அந்த நேரத்தில் எல்லாம் தாங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய அன்பிற்காக என்ன சொன்னார்கள் தெரியுமா? தன்னுடைய ஆட்சி, அதிகாரம், சுகபோகமான வாழ்க்கை, அடிமைகளை சுற்றி எத்தனை விதமான மாட மாளிகைகள், நகைகள், ஆபரணங்கள், இந்த எல்லா வசதியான வாழ்க்கையும் புறக்கணித்தார்கள். எதற்காக? யாருக்காக? அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக. என்ன செய்தார்கள் தெரியுமா? ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு சொல்லி காட்டுகிறான். மிகப்பெரிய எதிரி, அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவன், அல்லாஹ்வுடைய லேனத்திற்குரியவன் அந்த ஃபிரௌன். அவனுடைய மனைவி அல்லாஹ்வுடைய அன்பிற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இந்த உலக வாழ்க்கையை துறந்த போது, அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை துறந்த போது அவர்களை நமக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் செய்த துஆ என்ன? யா அல்லாஹ், உன்னிடத்திலே எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கொடு.
நான் உன்னிடத்திலே ஒரு வீட்டை எதிர்பார்க்கிறேன், இந்த உலக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு உதாரணமாக சொல்லுகின்றான். நமக்கு முன்பு வாழ்ந்த நல்லோர்களை, அந்த சஹாபாக்களை, அவர்களுடைய நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். எப்படி வர்ணிக்கிறான் பாருங்கள். சூரா அல் ஃபத்ஹுடைய 27வது வசனம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன ஆமனூ மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود. இவர்கள் யார்? நிஜ உதாரணங்கள். அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மத் அவருடன் இருக்கக்கூடியவர்கள் காஃபிர்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவர்களிடத்திலே கடுமையாக நடப்பார்கள். தங்களுக்கு மத்தியிலே அன்பு பாராட்டுவார்கள், நேசம் பாராட்டுவார்கள், விட்டு கொடுப்பார்கள், மன்னிப்பார்கள், மறப்பார்கள், பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வார்கள். நபியே, அவர்களை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் தெரியுமா? தராஹும் ருக்கஅன், ருக்கூஇலே அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், சுஜ்ஜதன், சுஜூதிலே அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஏன் தங்களுடைய பெரும்பாலான நேரங்களை ருக்கூஇலே சுஜூதிலே கழித்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வுடைய கிருபையை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுகிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் தேடியது, அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அவர்கள் வாழ்ந்ததனுடைய அடையாளம் என்ன? நபியை நீங்கள் அவர்களை பார்க்கிறீர்கள். என்னுடைய வணக்க வழிபாட்டிலே எனக்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான். அந்த சஹாபாக்களை பற்றி, அந்த உத்தம தோழர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஆதாரங்களை பற்றி, லில் ஃபுகராஇல் முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم الله சொல்கிறான் وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون. அந்த ஏழை முஹாஜிர்கள், அந்த ஃபகீர்கள் தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய செல்வத்தை விட்டு எனக்காக வேண்டி என்னுடைய ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், தங்களுடைய சொத்துகளிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். அவர்கள் யார் தெரியுமா? எதற்காக வேண்டி அவர்கள் வெளியேறினார்கள்? எது அவர்களை வெளியேற்றியது? அல்லாஹ்வுடைய பொருத்தம். யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி எதையும் இழக்க துணிந்தார்கள். அவர்களுக்கு நோக்கம் என்ன? வயன்சுரூன அல்லாஹ வ ரசூலஹு. இந்த வாழ்க்கை, என்னுடைய உயிர், என்னுடைய பொருள், என்னுடைய உடலிலே ஒரு ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உதவி செய்வதற்காக. அன்பிற்குரியவர்களே, அந்த உத்தமர்கள் தங்களுக்காக வாழவில்லை, தங்களுடைய இன்பத்திற்காக வாழவில்லை, தங்களுடைய உலக வாழ்க்கையில் எதையும் அடைவதற்காக வாழவில்லை. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும், தங்களுடைய செல்வங்களாக இருக்கட்டும், தங்களுடைய உயிராக இருக்கட்டும், இவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய அன்புக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அவர்கள் அனைத்தையும் செலவு செய்தார்கள் என்பதற்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சான்று வழங்குகிறான். நமக்கு முன் உதாரணமாக அல்லாஹ் அவர்களை ஆக்குகிறான். அவர்களுடைய வழியிலே நாம் சென்றால், அவர்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அந்த வழியிலே நமக்கு சென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் அவர்களுக்கு வழங்கிய அந்த பொருத்தத்தை வழங்குகிறேன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்குண்டான இலகுவான வழியை அல்லாஹ் சொல்லுகின்றான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. யார் முந்தியவர்கள், முதலாம் அவர்கள் ஹிஜ்ரத்திலே முந்தி செய்து வந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு உதவி செய்த அன்சாரிகள், நல்ல காரியங்களில் இஹ்சான், மன தூய்மையுடனே, நல்ல நோக்கத்துடனே அவர்களை பின்பற்றியவர்கள். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் காத்துக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த வாழ்க்கையை ஒரு முறை தான் நமக்கு கொடுக்கிறார், 2 முறை வாழ்க்கை அல்ல. கபரிலே சென்று நாம் எந்த நல்ல செய்ய முடியாது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியுமா? நாளை மறுமையிலே சென்று நன்மையை சேகரித்துக் கொள்ள முடியுமா? இந்த துன்யா தாருல் அமால், அமல்கள் செய்வதற்காக வேண்டி உள்ள இல்லம். இந்த துன்யா நாளை மறுமையை தேடிக் கொள்வதற்காக, மறுமையினுடைய சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வீடு. இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வை நோக்கமாக கொண்டு, அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது நமக்கு இலகுவாக
இலகுவாகிவிடும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாப்பது நமக்கு இலகுவாகிவிடும். யார் அல்லாஹ்வுடைய நோக்கத்தை குறிக்கோளாக ஆக்கவில்லையோ இவர்கள் அல்லாஹ்வை புறக்கணிப்பார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிப்பார்கள், நபியை புறக்கணிப்பார்கள், நபியினுடைய ஒழுக்கங்களை சுன்னத்துகளை புறக்கணிப்பார்கள். இவர்கள் தான் இந்த இஸ்லாமில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிரிகள், இஸ்லாத்திற்குள் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்குள்ள இஸ்லாமிற்குரிய எதிரிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களையும் பற்றி குர்ஆனிலே அடையாளம் காட்டுகின்றான். இவர்களை முனாஃபிக்குகள் என்று அடையாளம் காட்டுகின்றான். இவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நயவஞ்சக தன்மை உடையவர்கள் என்று அல்லாஹ் அடையாளம் காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அவனுடைய பொருத்தத்திற்காக வாழ்ந்து அவனுடைய அன்பிற்காக வாழ்ந்து நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உயிரை பொருளை நம்முடைய அனைத்து விதமான திறமைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களையும் அவனுடைய பாதையிலே செலவழித்து அல்லாஹ்வுடைய அன்பை பொருத்தத்தை அடைவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக.